الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل ضلالة في النار எல்லா புகழும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் மறுமை நாள் வரையும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறை அச்சத்துடன் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யாரிடத்தில் தக்வா இல்லையோ, இறை அச்சம் இல்லையோ, அல்லாஹு தஆலாவை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய வழிகாட்டல்களை ஏற்று இந்த உலகத்திலே யார் வாழவில்லையோ அவர்கள் உண்மையில் நஷ்டமடைய, அவர்கள் தோல்வி அடைய காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அல்லாஹு தஆலா இந்த தக்வாவை, இறை அச்சத்தை மக்களிடத்திலே ஏற்படுத்த வேண்டும். இறை அச்சத்தோடு தான் வாழ வேண்டும். இறை அச்சம் இல்லாமல் ஒருவர் வாழக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் என்ற ஒரு மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். முழுமையாக ஒரு மாதம் அதற்கான ஒரு பயிற்சியாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்தான் என்று சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள். கைஃப கான அல்லாஹ், அல்லாஹ் தஆலா எப்படி இருந்தான் ஆரம்பத்தில்? கப்ல ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்கள் பூமிகள் எல்லாம் படைப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தான் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், கானல்லாஹு வலம் யகுன் ஷைஉன் கப்லஹு, அல்லாஹ் தஆலா தான் இருந்தான், அவனுக்கு முன் எதுவுமே இருக்கவில்லை. ஆரம்பத்தில் அல்லாஹ் தான் இருந்தான், அவனுக்கு முன்னால் எதுவுமே இருக்கவில்லை. வகான அர்ஷுஹு அலல் மா, பின்னர் அல்லாஹ் தஆலா அர்ஷை படைத்தான். அதற்கு பின்னால் தண்ணீரை படைத்து தண்ணீருக்கு மேலால் அர்ஷை வைத்தான். அர்ஷிக்கு மேலால் இஸ்தவா அலல் அர்ஷ், அவன் அர்ஷின் மேலால் இருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு அடுத்ததாக அல்லாஹ் எதனை படைத்தான்? வமாதா ஹலக்கல்லாஹு பஅத ذلك, இதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஹலக்கல் கலம்,
கலமை படைத்தான். வகால அக்துப், அந்த கலமுக்கு அல்லாஹு தஆலா சொன்னான், நீ எழுது. வகால மா அக்துப், நான் எதனை எழுத என்று அந்த கலம் கேட்டது. அல்லாஹு தஆலா சொன்னான், மா கான வமா யகூனு கைஃப யகூனு இதா கான. அல்லாஹு தஆலா சொன்னான், நடந்தவைகள், நடக்கக்கூடியவைகள், ஒன்று நடக்கும் என்றால் அது எப்படி இருக்கும் என்பவைகளை எல்லாம் எழுது என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அது கதப ஃபீ லவ்ஹில் மஹ்ஃபூஸ், லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே அது எழுதியது. இதுதான் அல்லாஹு தஆலாவுடைய இந்த படைப்பினங்களின் கட்டம். அல்லாஹு தஆலா பேசினான், அது எழுதியது. எனவே அல்லாஹு தஆலா பேசியதுதான் கலாம். அல்லாஹ் பேசியது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹு தஆலா பேசியதை எல்லாம் அந்த கலம் லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் எழுதியது. அல்லாஹு தஆலா நடக்கக்கூடியவைகள், நடந்தவைகள் அனைத்தையுமே அல்லாஹு தஆலா பேசினான். அல்லாஹு தஆலா வேதங்களை, சுகுஃபுகளை இந்த உலகத்துக்கு அருளி இருக்கின்றான். அவை அனைத்தும் அல்லாஹு தஆலா பேசியதுதான். அல்லாஹு தஆலா பேசியதுதான், அனைத்தையும் அது எழுதியது. அல்லாஹு தஆலா இன்ஜீல் என்றும் தௌராத் என்றும் ஜபூர் என்றும் வேதங்களை அருளினான் அந்த காலத்திற்கு. இறுதியாக அல்லாஹு தஆலா இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனை தெரிவு செய்து அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் எழுதப்பட்டதிலிருந்து அல் குர்ஆன் என்ற ஒரு பகுதியை எடுத்து அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அருளுகின்றான். அதுதான் குர்ஆன். எங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் என்பது சூரா ஃபாத்திஹாவில் இருந்து சூரா நாஸ் வரையும் நபி அவர்களுக்கு அருளப்பட்டது. அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்து கொடுக்கின்றான். இதனை கொண்டு செல்லுங்கள். நான் எங்கு கொண்டு செல்கிறேன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இது நபி அவர்களுடைய காலத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், நான் எங்கு கொண்டு செல்ல? இலா பைத்துல் மஅமூர், பைத்துல் மஅமூருக்கு கொண்டு செல்லுங்கள். அது வானலோகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாயல், மலாயிகாமார்கள் தொழக்கூடிய பள்ளிவாயல். 70,000 மலாயிகாமார்கள் ஒரு நாளைக்கு தொழுவார்கள் அந்த மஸ்ஜிதிலே. அந்த மஸ்ஜிதுக்கு கொண்டு செல்லுங்கள். அங்கே கொண்டு செல்லப்பட்டது. எது கொண்டு செல்லப்பட்டது? இந்த குர்ஆன் முழுமையாக, ஜும்லத்தன் வாஹிதா, முழுமையாக இந்த குர்ஆன் பைத்துல் மஅமூர் அல்லது பைத்துல் இஸ்ஸாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கிருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக, பகுதி பகுதியாக, கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியாக அருளுவார்கள். முதலாவது அருளப்பட்டது சூரா அலக். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். 5 வசனங்கள். இது ஓதுங்கள், படியுங்கள், வாசியுங்கள். குர்ஆன் என்றாலே படியுங்கள், படித்தல், வாசித்தல், கிரகித்தல். இதுதான் இதற்குரிய அர்த்தம். அதுதான் எங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குர்ஆனுக்குரிய ஹக்கு, இந்த குர்ஆனை அணுகக்கூடிய முறை எங்களில் முஸ்லிம்களில் நிறைய பேருக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக, வாழ்க்கையினுடைய யாப்பாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் படிக்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி இதனை ஒரு அடிப்படையாக, அவர்களுடைய வாழ்க்கையின் தத்துவமாக எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் படித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் அருளப்படும் பொழுது அவர்கள் அவசரமாக மனனமிடுவார்கள், அவசரப்படுவார்கள். அதனை மனனமிடுவதற்கு அவ்வளவு ஆசை, குர்ஆனை மனனமிட வேண்டும். அல்லாஹ் தஆலா சொன்னான், வசனம் அருளப்படுகின்றது,
நபி அவர்களுக்கு லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. இதை குர்ஆனாக இப்படி ஒரு புத்தகத்திலே முழுமையாக ஒன்று சேர்ப்பது எங்களுடைய பொறுப்பு நபியே. லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, நீங்கள் அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய நாவை அசைத்து 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 நீங்கள் அவசரமாக இதனை முழுமையாக மனநமிட்டுக் கொள்ள வேண்டும். இன்னும் எனக்கு அருளப்பட வேண்டும், இன்னும் எனக்கு அருளப்பட வேண்டும் என்று நீங்கள் அவசரப்பட வேண்டாம். அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே இதிலிருந்து நாங்கள் ஒரு படிப்பினையை பெறுகின்றோம். அது என்ன தெரியுமா? அல் குர்ஆனை அவசரமாக அவசரமாக ஓத முடியாது. அப்படி ஓதுவதை நாம் பார்க்கின்றோம். யாசின் சூறாக்களை எல்லாம் அப்படி அவசர அவசரமாக ஓதி முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹத்முல் குர்ஆன் என்று சொல்வார்கள். குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும். எப்படி ஓதி முடிக்க வேண்டும்? வரத்திலில் குர்ஆன தர்தீலா. சூரா முஸம்மில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் அல் குர்ஆனை ஓதும் பொழுது, நபிக்குரிய கட்டளை அது எங்களுக்கு தான், நீங்கள் அல் குர்ஆனை ஓதும் பொழுது நிறுத்தி நிறுத்தி ஓதுங்கள். அப்படித்தான் நபி அவர்கள் ஓதுவார்கள். அல் குர்ஆனை வேகமாக ஓதிக்கொண்டு செல்ல மாட்டார்கள். ஆரம்பத்தில் எப்படி ஓதினார்கள்? அல்லாஹ் தஆலா தடுத்தான். அப்படி மனநமிட்டார்கள், அல்லாஹ் தஆலா தடுத்தான். எப்படி ஓதட்டுமாம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நிறுத்த வேண்டும். அர் ரஹ்மானிர் ரஹீம், நிறுத்த வேண்டும். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம். இப்படி ஓதட்டுமாம். அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கின்றான். குர்ஆனை ஓதுவதற்கு என்று ஒரு அழகு இருக்கின்றது, ஒரு அணிகலன் இருக்கின்றது. அப்படித்தான் அல் குர்ஆனை ஓத வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கற்றுத் தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல் குர்ஆனை ஓத வேண்டும். அல் குர்ஆனை ஓதுவதற்கு சிறப்பு இருக்கின்றது. மன் கரஅ ஹர்ஃபன் மினல் குர்ஆனி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அஷ்ரத்து அம்சாலிஹா. ஒருவர் ஒரு ஹர்ஃபை ஓதினால், ஒரே ஒரு ஹர்ஃப், அவருக்கு 10 நன்மை. லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப், அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் ஓதினால் அது 1 என்று நான் சொல்ல மாட்டேன், அது 3, 30 நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், ஸலாத்து ஹலஃபாத்தின் சிமானி மன் யுரீது ஸலாத்து ஹலஃபாத்தின் சிமானி. ஒருவர் பள்ளிக்கு வந்து, மஸ்ஜிதுக்கு வந்து திரும்பி வீட்டுக்கு செல்லும் பொழுது கொழுத்த 3 ஒட்டகைகளை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு யாருக்கு விருப்பம் என்று கேட்டார்கள். நபி அவர்கள் நிச்சயமாக ஒட்டகத்தை கேட்டாலும் கொடுப்பார்கள். நபி அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் பள்ளிவாயிலுக்கு தொழுகைக்காக வருகின்றீர்கள். தொழுகைக்காக வரக்கூடிய ஒருவர் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது கொழுத்த 3 ஒட்டகைகள் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு யாருக்கு விருப்பம்? யாராவது விரும்பாமல் இருப்பார்களா? சஹாபாக்களின் ஏழை சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய சஹாபாக்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அப்படியான சஹாபாக்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். நபி அவர்கள் ஒட்டகங்கள் கொடுப்பதற்காக சொல்லவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் அல் குர்ஆனில் 3 வசனங்கள், சலாசு ஆயாத், மஸ்ஜிதுக்கு ஒருவர் வந்து அவர் அல் குர்ஆனில் 3 ஆயத்துகளை, 3 பக்கங்கள் அல்ல, 3 ஜுசுக்கள் அல்ல, 3 ஆயத் ஓதிவிட்டு பள்ளிவாயிலில் இருந்து வீட்டுக்கு செல்கின்றாரோ, அவர் கொழுத்த 3 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு செல்கின்றார், அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்றார்கள். எவ்வளவு நன்மை! அல் குர்ஆனில் இருந்து எவ்வளவு தூரமாக நாங்கள் இருக்கின்றோம். அல் குர்ஆனை திரும்பி பார்த்தவர்கள்,
திரும்பி பார்க்கக்கூடியவர்கள், தொடக்கூடியவர்கள், அதனை ஓதக்கூடியவர்கள், ஒரு நாளைக்கு ஒரு சஃபா, ஒரு பக்கம் ஓதக்கூடியவர்கள். அல் குர்ஆனிலே கிட்டத்தட்ட நாம் பார்த்தால் ஒரு வரியிலே 37 எழுத்துக்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 35, 36, 37 இப்படி எழுத்துக்கள் இருக்கும். ஒரு பக்கத்தை ஒருவர் ஓதினால், ஒரே ஒரு பக்கம், நபி அவர்களுடைய இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒரு பக்கத்தை ஒருவர் ஓதினால் கிட்டத்தட்ட 10,000 நன்மைகளை பெற்றுக்கொள்வார். கிட்டத்தட்ட அன்னளவா ஒரு பக்கம் ஓதினால் எவ்வளவு நன்மை எங்களுக்கு தேவைப்படும். 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் அல் குர்ஆனில் இருக்கின்றது. அப்ப நாங்கள் அந்த குர்ஆனை முழுமையாக ஓதினால் எத்தனை லட்சம் நன்மைகளை சம்பாதிக்கலாம். இது ஓதுவதற்கு, அழகாக ஓதுவதற்கு இன்னும் நன்மை இருக்கின்றது. பிழையாக இருந்தாலும் கூட திக்கி திக்கி திருத்தி திருத்தி நான் சரியாக ஓத வேண்டும், சரியாக ஓத வேண்டும் என்று ஓதினால் அதற்கு இன்னும் 2 மடங்கு நன்மை என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல் மாஹிரு பில் குர்ஆனி மஅஸ் ஸஃபரத்தில் கிராம். அல் குர்ஆனை அழகாக தெளிவாக திருத்தமாக ஓதக்கூடியவர் மலாயிகாமார்களோடு மஹ்ஷர் மைதானத்திலே எழுப்பப்படுவார். மஹ்ஷர் மைதானத்தில் மலாயிகாமார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் அல் குர்ஆனை திருத்தமாக ஓதக்கூடியவர்களுக்கு. பரவாயில்லை, அல் குர்ஆனை எனக்கு திருத்தமாக ஓத தெரியாது, நான் திக்கி திக்கித்தான் ஓதுகின்றேன். வல்லதி யததஅதஉ ஃபீஹி ஃபலஹு அஜ்ரான். யாராவது திக்கி திக்கி ஓதினால் பிழை வருகின்றது, திருத்தி திருத்தி ஓதுகின்றார், லஹு அஜ்ரான், அவருக்கு 2 நன்மைகள். 10 நன்மை கிடைப்பதற்கு பதிலாக 20 நன்மைகள் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். இப்படி அல் குர்ஆனை ஓதுவதற்கு நிறைய சிறப்பு இருக்கின்றது. நபி அவர்கள் இரவையிலே மக்காவுடைய வீதிகளிலே செல்வார்கள். செல்லும் பொழுது சில சஹாபாக்கள் சத்தமிட்டு அல் குர்ஆனை ஓதுவார்கள். அந்த சத்தம் நபி அவர்களுக்கு கேட்கும். சஹாபாக்கள் வீட்டிலே சத்தமாகத்தான் ஓதுவார்கள், பள்ளிவாயலில் அமைதியாக ஓதுவார்கள். வீட்டிலே அல் குர்ஆனை சத்தமாகத்தான் ஓதுவார்கள். ஏனென்றால் அதுக்கு நன்மை இன்னும் அதிகம். அல் குர்ஆனை அமைதியாக ஓதினால் நன்மை. வாய் உசுப்பப்பட வேண்டும், உதடுகள், அதற்கு நன்மை இருக்கின்றது. அதைவிட நன்மை கூட சத்தமாக ஓதினார், அதைவிட நன்மை கூட தொழுகையில் ஓதினார், அதைவிட இரவு தொழுகையில் ஓதினார். இப்படி நன்மை அதிகரித்துக் கொண்டு செல்லும். அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் மக்காவுடைய வீதியிலே செல்லும் பொழுது சில சஹாபாக்கள் சத்தமிட்டு ஓதுவார்கள். நபி அவர்கள் அந்த இனிமையை அவர்கள் கேட்பார்கள். சற்று நின்று அவர்கள் அப்படியே அந்த இடத்தில் நின்று அந்த ஓதலை கேட்டுவிட்டு தான் செல்வார்கள். அவருக்கு தான் அருளப்பட்டு இருக்கின்றது என்றாலும் அடுத்தவர்கள் ஓதுவதை அவர்கள் கேட்பார்கள். அடுத்த நாள் சுபகு தொழுகையின் பின்னால் நபி அவர்கள் சொல்வார்கள், யா அபா மூசா, அபு மூசா, நேற்று இரவு உங்களுடைய வீட்டு பக்கமாக நான் வந்தேன், நீங்கள் ஓதுவதை நான் கேட்டேன். மாஷா அல்லாஹ், மிஸ்மார் மின் மசாமீர் ஆலி தாவூத். நபி அவர்கள் சொல்வார்கள், ஆல் தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குரல் வளம், அந்த புல்லாங்குழல் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய ஓதல் மிகவும் இனிமையாக இருந்தது, அதனை நான் ரசித்தேன் என்று சொல்வார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, யா அபா அப்துல்லா, அபு அப்துல்லாவே, எனக்கு கொஞ்சம் குர்ஆன் ஓதுங்க, நான் கேட்க போறேன் என்று சொன்னார். அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அக்ரவு அலைக வகத் உன்சில அலைக் அல் குர்ஆன், குர்ஆன் உங்களுக்கு தான் அருளப்பட்டிருக்கின்றது, நான் ஓதி காட்ட நீங்கள் கேட்க போகின்றீர்களா? என்ன ஆச்சரியம் என்று சொன்னார்கள். இல்லை, வேறு ஒருவர் ஓத நான் கேட்க விரும்புகின்றேன், அவரும் இனிமையாக ஓதுவார்கள்,
அப்பொழுது அவர் ஓதினார், சூரா நிசாவை ஓதினார். 40 வசனங்கள் 41 வசனங்கள் வர ஓதிவிட்டார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் அவரை தட்டி, யா அபா அப்துல்லா, அப்துல்லா வானா, நிறுத்து, போதும் போதும், ஹஸ்புக் 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 என்று அழுதார்கள். அந்த வசனம் வந்தவுடன் நபி அவர்கள் அழுது விட்டார்கள். சூரா நிசாவினுடைய 41வது வசனத்தை படித்து பாருங்கள். அதுவரையும் நபி அவர்கள் இனிமையாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுதுதான் நபி அவர்களை பார்க்கின்றார்கள். தலையை உயர்த்தி பார்த்த பொழுது அவர்களுடைய கண்கள் இரண்டினாலும் கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கின்றது. யா ரசூலல்லாஹ் மா ஹாதா, யா ரசூலல்லாஹ் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் கேள்வியாக கேட்கின்றான். என்ன கேட்கின்றான்? நபியே, மறுமை நாளில் இவர்களுக்கு சாட்சியாக, இந்த உம்மத்துக்கு சாட்சியாக உம்மை நாம் நிறுத்தி கேள்வி கேட்டால் அந்த நாள் எப்படி உங்களுக்கு இருக்கும்? நினைத்து பாருங்கள். ஃபகைஃப என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றானே, என்னால் அதனை தாங்க முடியாது, எனக்கு என்ன நடக்குமோ தெரியாது, என்னையும் அல்லாஹ் தஆலா விசாரிக்க போகின்றானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகின்றார். அதற்கு பிறகு ஓதவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக எழுந்து விட்டால், ஓத ஆரம்பித்து விட்டால் அழுவார்கள். அர்ஷுடைய நிழல் கிடைக்க வேண்டும், அதற்காக அல்லாஹ்வுக்காக அழக்கூடியவர், ஒரு சொட்டு கண்ணீரை வடிக்கக்கூடியவர், அவருக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். இன்னும் ஒரு ரிவாயத்திலே அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும். அந்த நிழலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சஹாபாக்கள், அந்த நபி தோழர்கள் கண்ணீர் வடித்தார்கள், அழுதார்கள். அல் குர்ஆனை ஓதி ஓதி அழுவார்கள். இது அல் குர்ஆனை ஓதுவதற்கு இருக்கக்கூடிய சிறப்புகள். இதனுடைய இன்னொரு பக்கமும் இருக்கின்றது. அல் குர்ஆன் ஓதுவதற்காக மட்டும் அருளப்படவில்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அல் குர்ஆன் ஓதுவதற்காக மட்டும் அருளப்படவில்லை. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அதற்காகத்தான் அருளப்பட்டது. இந்த குர்ஆனை நாங்கள் ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் அருளினோம் என்றால் மக்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக, ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா, தெளிவிலும் தெளிவை வழங்குவதற்காக வேண்டி, வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுவதற்காக வேண்டி, மந்திரமாக அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பதற்கு அல்ல என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இது நாம் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம். லம் யஹிரு அலைஹா சும்மன் வ உம்யானா, கண்டிக்கின்றான் அல்லாஹ் தஆலா. அல் குர்ஆன் ஓதப்பட்டால் யாராவது அல் குர்ஆனை ஓதும் பொழுது, அல் குர்ஆனை கேட்கும் பொழுது கண்மூடித்தனமாக, செவிடர்களாக அல் குர்ஆனை செவிமடுப்பதை, ஓதுவதை அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றான். வெறுமனே ஓதிக்கொண்டிருப்பதை, அதனுடைய அர்த்தம் விளங்காமல், அதனுடைய கருத்து விளங்காமல் அப்படியே ஓதிக்கொண்டிருப்பதையும் அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றான். எங்களில் நிறைய பேர் இந்த அல் குர்ஆனுடைய தர்ஜுமாவை முழுமையாக படித்தது கிடையாது. முஸ்லிம் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே ஒரு அறிஞர், அவர் வஃபாத்தாகிவிட்டார். இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை 100 தடவை படித்திருக்கின்றார். அவர் சொல்கின்றார், இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை 100 தடவை நான் படித்துத்தான் நான் அறிஞராகினார். அவர் ஒரு அறிஞராகினார். ஆனால் பெரிதாக அவர் பல்கலைக்கழகங்கள் சென்றது கிடையாது, பட்டங்கள் பெற்றது கிடையாது. இந்த அல் குர்ஆனைத்தான் நான் திரும்ப திரும்ப, அவர் சொல்கின்றார், நான் 100 தடவை படித்தேன். கடைசியில் ஒரு பத்திரிகையின் ஆசிரியராக கூட அவர் மாறினார். அல் குர்ஆன் மாற்றி இருக்கின்றது.
அல் குர்ஆன் ஒவ்வொரு தடவையும் அதனை படிக்கும் பொழுது புதிய புதிய விளக்கங்களை கொடுக்கும். இன்று நாம் எல்லோரும் எதிர்க்கக்கூடிய ஒரு நாடுதான் இஸ்ரேல். நாங்கள் எல்லோரும் மொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களால் ஜீரணிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாடுதான் அது. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த நாட்டிலே, அந்த பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய சிறுவர்கள் கூட ஏசக்கூடிய, அல்லாஹ் தஆலாவிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய, அந்த நாட்டுக்கும் அந்த யூதர்களுக்கும் ஏசக்கூடிய சிறுவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கூட தெரியும். சின்ன குழந்தைகள் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நாட்டிலே அல் குர்ஆனை படிப்பதற்கு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கின்றது. அல் குர்ஆனை படிப்பதற்கு ஜாமியா இஸ்லாமியா, இஸ்லாமிய பல்கலைக்கழகம். ஆனால் அங்கே முஸ்லிம்களுக்கு செல்ல முடியாது. அந்த பல்கலைக்கழகம் யூதர்களுக்கு தான். இதே போன்று அமெரிக்காவிலும் அல் குர்ஆனை படிப்பதற்கான கல்லூரிகள் இருக்கின்றன. பல்கலைக்கழகங்களில் அதற்கென்று ஒரு பிரிவு இருக்கின்றது. யார் அல் குர்ஆனை இன்று படிக்கின்றார்கள்? முஸ்லிம் அல்லாதவர்கள் படிக்கின்றார்கள். பலர் இன்று குர்ஆனை படித்து இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நாம் அன்றாடம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ அறிஞர்கள், விஞ்ஞானிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். கீத் மூர் பிரபலியமான ஒரு மருத்துவ அறிஞர் 19ஆம் நூற்றாண்டிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்கின்றார், நான் முஸ்லிம்களை பார்க்கவில்லை, குர்ஆனை படித்தேன். குர்ஆனில் இருக்கக்கூடிய கரு உருவாக்கம் தொடர்பான ஆயத்துக்கள், ஒரு தாயுடைய வயிற்றிலே ஒரு கரு உருவாகி அது எப்படி ஒரு பிள்ளையாக மாறுகின்றது என்ற அந்த மாற்றங்களை நான் அல் குர்ஆனிலே கட்டம் கட்டமாக குறிப்பிடப்பட்டிருப்பது 100% உண்மையானது, விஞ்ஞான உண்மை என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு வருகின்றார். அல் குர்ஆன் ஒரு அறிவியல் நூல் அல்ல, ஒரு வரலாற்று நூல் அல்ல, அது ஒரு மருத்துவ நூல் அல்ல. ஆனால் அல் குர்ஆனில் இருக்கின்றது, அறிவியல் இருக்கின்றது. அது ஒரு சட்டவியல் நூல் அல்ல, சட்டம் அல் குர்ஆனில் இருக்கின்றது. இப்படி அல் குர்ஆன் ஷுமூலியா, எல்லாம் உள்ளடக்கி இருக்கின்றது. அல் குர்ஆனில் எதுவும் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. மறுமை வரையும் இது பாதுகாக்கப்படும். இந்த வேதத்தை படிக்காமல் நாங்கள் இருப்பது அதிர்ஷ்டம். நாங்கள் இந்த வேதத்திலிருந்து தூரமாக இருப்பது அது எங்களுக்கு நாங்களே கேடை விளைவித்துக் கொள்வது. அல் குர்ஆனிலே மொழியியல் அற்புதம் இருக்கின்றது, மொழி ரீதியான அற்புதம். மக்கா வாசிகள் இஸ்லாத்தை எதிர்த்தார்களா இல்லையா? கடுமையாக எதிர்த்தார்கள். பெரும் பெரும் கவிஞர்கள், பெரும் பெரும் அறிஞர்கள் இஸ்லாத்தை எதிர்த்தார்கள். ஆனால் அல் குர்ஆன் அருளப்பட அல் குர்ஆன் வசனங்கள், அல் குர்ஆனுடைய சூறாக்கள் சின்ன சின்ன சூறாக்கள். பெரிய சூரத்துல் பக்ரா, ஆல் இம்ரான், நிசா கிடையாது. சூரா நாஸ், சூரா ஃபலக், சூரா நஸ்ர், சூரா காஃபிரூன், சின்ன சின்ன வசனங்கள், காரிஆ, இப்படி இந்த சின்ன சின்ன வசனங்கள் அருளப்பட அவர்களுடைய உள்ளத்தை தட்டியது அந்த வசனங்கள். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லாஹ் தஆலா கேட்டான், அவர்களுடைய உள்ளங்கள் பூட்டுக்கள் போட்டு பூட்டப்பட்டுள்ளதா? இந்த அல் குர்ஆனை பார்க்காமல் இருக்கின்றார்கள், விளங்காமல் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். எனவே அவர்களுடைய உள்ளத்தை அவர்கள் திறந்தார்கள். அந்த மக்காவாசிகள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் மிகப்பெரிய அறிஞர், கவிஞர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கஅப் மிகப்பெரிய அறிஞர், லபீப் மிகப்பெரிய அறிஞர், இஸ்லாத்தை அம்ர் இப்னு ஆஸ் புகழ் பெற்ற ஒரு அறிஞர் மக்காவிலே. இப்படி நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த குர்ஆன் தான். குர்ஆனை சத்தமிட்டு சஹாபாக்கள் ஓதியதுதான். பாதையிலே செல்லும் பொழுது அவர்களுடைய காதிலே பஞ்சை வைத்து அடைத்துக் கொள்வார்கள். இந்த குர்ஆன் கேட்கக்கூடாது,
இதை கேட்டால் இஸ்லாத்துக்கு செல்ல வேண்டி வரும். இது மொழியியல் ரீதியான அற்புதம், அந்த மொழியினுடைய கவர்ச்சி. இப்படியான ஒரு கவர்ச்சி வேறு எந்த வேதத்திலும் கிடையாது, கவிதைகளிலும் கிடையாது. மிக பிரபல்யமான கவிதை தான் ஜாஹிலியா காலத்திலே சபு முஅல்லகாத், 7 கவிதை தொகுப்புகள். அதனை கௌபாவிலே அவர்கள் தொங்க விட்டிருந்தார்கள். படிப்பார்கள், அதை ரசிப்பார்கள், அதற்காக வேண்டி விழா எடுப்பார்கள். அந்த கவிஞர்கள் எல்லாம் அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னர் ஏகோபித்து அவர்கள் சொன்னார்கள், இதன் பிறகு நாங்கள் கவி பாட மாட்டோம். ஏகமானதாக சொன்னார்கள், இதன் பிறகு நாங்கள் கவி பாட மாட்டோம். ஏன்? இந்த அல் குர்ஆனுக்கு முன்னால் எங்களுடைய கவி தூசி என்று கவி பாடுவதையே நிறுத்திவிட்டார்கள். இது அவர்களுடைய உள்ளத்தை தட்டியது. இஸ்லாத்தில் நுழைந்தார்கள், இஸ்லாத்துக்கு வந்தார்கள், இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய பெரும் வீரர்களாக இருந்தார்கள். அவர்களால் தானே இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டது. பின்னர் அந்த ஜாஹிலிய மக்களால் மௌட்டிகத்தில் மூழ்கி இருந்தவர்கள், மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இருந்தவர்கள் இறுதியாக இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக அவர்கள் மாறினார்கள். என்ன காரணம்? குர்ஆன். இந்த குர்ஆனை கையில் எடுத்தார்கள். இன்று எங்களுடைய இளைஞர்கள் 24 மணித்தியாலமும் தங்களுடைய கைகளிலே எதனை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அவர்கள் எல்லோரும் இந்த அல் குர்ஆனை கையில் எடுத்தால் எங்களுடைய சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வர முடியும், முஸ்லிம் சமூகத்தை மாற்ற முடியும், இந்த ஊரை மாற்ற முடியும், இந்த பாடசாலையில் மாற்றங்களை கொண்டு வர முடியும் குர்ஆனை கையில் எடுத்தால். ஆனால் நாம் குர்ஆனை விட்டு மிக தூரமாக இருப்பதனால் எங்களினால் எதையும் சாதிக்க முடியாது. சலாஹுத்தீன் அய்யூபி எங்கள் எல்லோருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஒரு போர் வீரர், சிலுவை போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர். எத்தனை நூற்றாண்டுகள் சிலுவை போர், இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். அந்த சிலுவை வீரர்கள் இஸ்லாமிய நாடுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 60,000 முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள். 10 லட்சம் பேர் வந்து 60,000 முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள் ஒரு கட்டத்திலே. 200 ஆண்டுகள் அந்த போர், 2 நூற்றாண்டு. இதனை யார் தெரியுமா முடிவுக்கு கொண்டு வந்தது? சலாஹுத்தீன் அய்யூபி. அவர்கள் வந்து பைத்துல் முகத்தஸை கைப்பற்றிக் கொண்டார்கள். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம், பிறந்த பூமி, இது எங்களுக்கு சொந்தம் என்று அவர்கள் சொன்னார்கள். கிறிஸ்தவ நாடுகளில் எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். கிறிஸ்தவத்துக்கு ஆபத்து வந்து விட்டது, எல்லோரும், எல்லா வாலிபர்களும் சிலுவையை அணிந்தவர்களாக புறப்படுங்கள். எங்கே? முஸ்லிம் நாடுகளை நோக்கி, சிரியாவை நோக்கி, ஈராக்கை நோக்கி, எகிப்தை நோக்கி, இப்படி மக்கா மதீனா என்று ஒவ்வொரு பிரதேசங்களையும் நோக்கி படையெடுத்தார்கள். வந்த இடத்திலெல்லாம் அவர்கள் செய்தது கொலைதான். காணக்கூடிய முஸ்லிம்களை எல்லாம் வெட்டினார்கள். எத்தனை வருடம் இந்த அநியாயம் நடந்தது? 200 வருடம் முஸ்லிம்கள் போரிட்டார்கள், ஆனால் வெல்ல முடியவில்லை. இறுதியாக சலாஹுத்தீன் அய்யூபி வந்து ரஹிமஹுல்லாஹ், அவர் மூலமாக அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். முஸ்லிம்கள் துரத்தி அடித்தார். அந்த வரலாற்றை நான் இங்கு சொல்ல வரவில்லை, அவர் இறுதியாக சொன்ன கூற்றைத்தான் சொல்ல வருகின்றேன். அவர் இறுதியாக சொன்னார், வெற்றியெல்லாம் கிடைத்ததன் பின்னால் பைத்துல் முகத்தஸை திரும்பவும் மீட்டிக் கொண்டார்கள். அவருடைய தலைமையிலே முஸ்லிம்கள் பெற்றுக் கொண்டார்கள். இதே ஷாபான் மாதத்தில் முஸ்லிம்கள், நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஷாபான் மாதத்தில் முஸ்லிம்கள் பைத்துல் முகத்தஸை இழந்தார்கள். அந்த சிலுவை வீரர்களிடம் திரும்பவும் ஷாபான் மாதத்தில் அந்த பைத்துல் முகத்தஸில் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தலைமையில்
தொழுவதற்கு அல்லாஹு தாலா வாய்ப்பை கொடுத்தான். அவர் சொன்னார், எங்களுக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய இந்த வாளினால் அல்ல, இதுதான் எங்களுக்கு தேவை. பாருங்கள், ஈமானிய பலம். எங்களுக்கு கிடைத்த வெற்றி எங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய இந்த ஆயுதத்தினால் அல்ல, அல்லாஹு தஆலா எங்களுக்கு வெற்றியை தந்ததற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, திலாவத்துல் குர்ஆன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அல் குர்ஆனை ஓதுவோம். எப்ப ஓதின அல் குர்ஆன? போன் இல்லாத காலத்துல இல்ல, வீட்டுல இருக்கக்கூடிய காலத்துல இல்ல, ஊர்ல இருக்கக்கூடிய நேரம் இல்ல, போரில் வாளேந்தி போராடினார்கள் இந்த 200 வருட காலம். இந்த காலத்தில் அந்த சிலுவை வீரர்களோடு போராடக்கூடிய அந்த காலத்திலே இரவில் நாங்கள் அல் குர்ஆனை ஓதுவோம். இரவில் போர் நடக்காது, போர் பகலில் தான் நடக்கும். அது ஒரு போர் தர்மம் இருந்தது. எனவே இரவில் நாங்கள் ருஹ்பானாக இருந்தோம், துறவிகளாக இருந்தோம். இரவில் நாங்கள் துறவிகளாக இருந்தோம். துறவி என்றால் அல்லாஹு தஆலா நெருங்கக்கூடியவர்களாக, ரப்பானிகளாக நாங்கள் இருந்தோம். ஆனால் பகலில் நாங்கள் ஃபுர்சான்களாக இருந்தோம், குதிரை வீரர்களாக இருந்தோம். இதனால் தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு வெற்றியை தந்தான். இரண்டு காரணம். ஒன்று, அல் குர்ஆனை ஓதியது. அடுத்தது, இரவில் நாங்கள் ஸலாத்துல் லைல், இரவு தொழுகையில் ஈடுபடுவோம், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல் குர்ஆனை ஓதுவோம், தொழுவோம், பிரார்த்தனை செய்வோம். அல் குர்ஆனை ஓதுவோம், இரவு தொழுகை, தஹஜ்ஜத், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை. அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தா, நீதான் தர வேண்டும். எனவே இதுதான் எங்களுக்கு வெற்றியை தந்தது என்று அவர் சொன்னார். இன்னும் ஒரு உதாரணத்தை இறுதியாக நான் சொல்லி முடிக்கின்றேன். தாத்தாரியர்கள் வந்தார்கள். அப்பாசிய கிலாபத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி அவர்கள் தான் முடித்து வைத்தார்கள். அந்த தாத்தாரியர்கள் வந்து பைத்துல் ஹிக்மாவை அழித்தார்கள். முஸ்லிம்களுடைய அறிவு களஞ்சியம், நூலகம் முற்றாக அழிக்கப்பட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள்? முஸ்லிம்களை அழிப்பதாக இருந்தால் முஸ்லிம்களுடைய கல்வியை அழிக்க வேண்டும். ஒரு முக்கியமான செய்தி என்னடா, இந்த போர்கள்ல இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முடிவு, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னண்டா, முஸ்லிம்களோட போராடி வெல்ல இயலாது, ஆயுதங்களால போராடி முஸ்லிம்களோட வெல்ல இயலாது, வெல்ல முடியாது. முஸ்லிம்கள் சொல்ல இல்லை, அவர்களே சொல்கின்றார்கள். எனவே இவர்களுடைய முடிவும் அதுதான். முஸ்லிம்களை அடித்தார்கள், கொண்டார்கள், இரத்த வெள்ளம் ஓடியது, ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், குர்ஆனை அழித்தார்கள், பைத்துல் ஹிக்மா. அப்பொழுது கையால் எழுதிய பிரதிகள் தான் இருக்கும் அந்த காலத்திலே. 19ஆம் நூற்றாண்டு அண்மை காலங்களில் தான் அல் குர்ஆன் இப்படி அச்சகத்திலே அச்சிடப்பட்டு வந்திருக்கின்றது. அதற்கு முன்னால் கையெழுத்து தான், கையெழுத்து பிரதிகள் தான். இந்த கையெழுத்து பிரதிகளை எல்லாம் அழித்தார்கள். இவர்கள் நினைத்தார்கள் குர்ஆனை அழித்துவிட முடியும், கிதாபுகளை அழித்துவிட முடியும், இஸ்லாமிய ஷரீஆ சட்டங்களை அழித்துவிட முடியும். அழித்தார்கள். நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் கொண்டு அவர்கள் ஃபுராத், தஜ்லா, யூப்ரடிஸ், டைக்ரிஸ் நதிகளில் போட்டார்கள், எல்லாம் அழித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன நடந்தது கடைசியாக? குர்ஆன் ஏட்டில் மட்டுமல்ல, முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது, அவர்களால் அழிக்க முடியாது. குர்ஆன் மட்டுமில்ல, அன்றைய அறிஞர்கள் சஹீஹுல் புகாரியை மனனமிட்டிருந்தார்கள், குத்துபு சித்தாவை மனனமிட்டிருந்தார்கள், உம்முவை மனனமிட்டிருந்தார்கள், முஅத்தாவை மனனமிட்டிருந்தார்கள், முஸ்னத் அஹ்மதை மனனமிட்டிருந்தார்கள், ஹதீஸ் நூல்களை எல்லாம் முஸ்லிம்கள் மனனமிட்டிருந்தார்கள். எங்கே எங்களுடைய வாலிபர்கள் என்று? எங்கே
எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? இன்று வரை எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக எந்த ஒரு மறைவும் இல்லாமல் சஹீஹான ஹதீஸுகள் கிடைக்கின்றது என்று சொன்னால், அன்று அந்த முஸ்லிம்கள், அந்த இமாம்கள் மனநமிட்டு இருந்தார்கள். பின்னர் எல்லா ஹதீஸுகளையும், குர்ஆன் எல்லாவற்றையும் எழுதினார்கள். அழித்தாலும் இன்றும் உடனடியாக எழுத முடியும் என்ற நிலைதான் இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. எனவே அதனை பாதுகாப்பது எங்களுடைய கடமை, எங்களுடைய வாலிபர்களுடைய கடமை, முஸ்லிம்களுடைய கடமை. அதனை செய்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டும், முன்வர வேண்டும். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. எங்களுடைய அமல்களை, எங்களுடைய செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்வானாக. உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.